மசாலாகளும் கொஞ்சம் கூட சேர்க்காம பண்ணின ஒரு டிஷ் தான் வந்து ஃபிஷ் மோலி. இது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். இந்த ஃபிஷ் மோலி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த டைப்பில் உள்ள மீன் வேണമെങ്കിലും எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து கொஞ்சம் கூட தேவைப்படும். நான் வந்து ஒரு 3 பீஸுன்னு நல்லா இடித்து எடுத்துக்க போகிறேன். இதுண்ட கூட வந்து ஒரு 2 பல் பூண்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் வந்து பூண்டு வந்து சாப் பண்ணது இருக்குது, ஸோ அதுதான் ஆட் பண்ண போகிறேன். அதுண்ட கூட வந்து பச்சை மிளகு, இஞ்சி ஒரு துண்டுனை வந்து நல்லா தின்னாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இடிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே இடித்து எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு பச்சை மிளகு ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் அளவோடய நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். 3 பல் பூண்டும் கூட சேர்த்து தான் இது நான் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி ஆக்க தேவையில்லை. பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தால ஒரு ஸ்லைஸ் இஞ்சி அதில் வந்து நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகுனே 2ஆக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கடைசியில் தாளிக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம். முதல்ல வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதுவும் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த ஒரு டிஷ் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டினா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணோம்ல குக்கிங் ஆயில் அதை எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தனா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து லைட்டாக சூடாகினா போதும். நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா வெந்தயத்தின் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடும். இது வந்து தீஞ்செல்லாம் போனேன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாகன வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இதுன்ற கூட வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பச்சை மிளகு இஞ்சி எல்லாம் இடித்து வச்சதும் சேர்த்தது. இதுன்ற கூட வந்து முக்கியமாக நம்ம கடலை மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணோம். இது இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஆனால் சேர்த்தா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த ஆயில் வெங்காயம் எல்லாத்துலேயும் கூட சேர்ந்து நல்லா கலந்து விடும்போது அதோட பச்சை வாசனையும் போகும். நம்ம தண்ணி சேர்க்கும்போது கட்டியாக வராது. இது லைட்டாக கம்மியாக வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு தேங்காயோட பால் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். திக்கானது மட்டும் தனியாக கடைசியில் சேர்க்கறதுக்காக வச்சுட்டேன். அந்த தண்ணி பால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து அந்த கடலை மாவில் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக புளியும் கூட இதில் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து புளியிற பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். இது ரொம்ப புளிப்பாகவும் தேவையில்லை. தக்காளி பழம் வந்து இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் புளி தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது தேங்காய் பாலில் பிரிஞ்சும் போகாது. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எல்லாமே சேர்த்துட்டு நான் வந்து தண்ணி பால் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விட்டுட்டேன். இது வந்து நீங்கள் அந்த கடலை மாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மீன் சேர்த்துக்கணும். இந்த ஒரு ஃபிஷ் மோலி நீங்கள் பண்ணும்போது ப்ரான்ஸில் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லாட்டினா எந்த மீன் நீங்கள் யூஸ் பண்ணுமோ அதிலே பண்ணிக்கலாம். மசாலா எதுவும் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியில் வந்து எல்லா மீனெல்லாம் வெந்ததுக்கப்புறம் திக்கான தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக கொதிக்கும் போது நம்ம அடுப்பின்னு இறக்கி வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு, இல்லாட்டினா நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுவும் சேர்த்துட்டு கடைசியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடரும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து நம்ம தாளிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃபிஷ் மோலி ரெடி. நீங்கள் வந்து மீன்லும் செய்யலாம், சீ ஃபுட் எல்லாத்துலேயுமே இது செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவரெல்லாம் சேர்த்துக்காதீங்க. அந்த பார்ட்டு கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.